பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே, உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். Praise the Lord. Hallelujah. சரி, கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நாம் கடந்து சொல்லுவோம். முதலாவது வாக்குத்தத்த வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 26வது வசனம். Proverbs. மைக்கில் உன்னோட வாசிங்க சிஸ்டர். கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். ஆமென். எல்லாரும் எடுத்தீங்களா உங்களுடைய பைபிள்ல? நம்ம சேர்ந்து வாசிப்போமா? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனம். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். இந்த வசனத்தின்படி இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை சகல தீமைக்கு விலக்கி ஆண்டவர் உங்களை அவருடைய கிருபைகளை மறைத்துக் கொள்வாராக. தேவ பிரசன்னத்தினால கர்த்தர் நம்மை மறைப்பாராக. ஆமேன். பொண்ணு கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமேன். சரி, எல்லாரும் ஒன்று கவனிங்க. நமக்கு ஆக்சுவலி ஆராதனை முடிகிறதுக்கான நேரம் ஆனது. ஆனால் இந்த ஹாலு நம்ம கொஞ்சம் கூட டைம் இருக்கிறதுனால இன்னைக்கு திருவிருந்த ஆராதனை லேட்டாக நம்ம ஆராதனை தொடங்கணும். ஆகவே கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த மெசேஜ் முடியும். இன்றைக்கு ஆவியானவர் இடத்துல கொடுத்துருக்க வார்த்தைகளை மட்டும் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நம்ம ஜெபிப்பதற்காக கடந்து செல்ல போகிறோம். எல்லாரும் ஒன்று கவனிங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நல்ல சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமேன். ஒன்று கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமேன். ஸ்தோத்திரம். அதாவது கவனிங்க, பாடல் ஆராதனை, ஜெபம், திருவிருந்தது எல்லாமே நாம் கர்த்தருக்கு செலுத்தின காணிக்கை, நாம் கர்த்தருக்கு செலுத்தின துதி ஸ்தோத்திரங்கள், ஆண்டவர் நமக்கு செஞ்சதற்காக ஆண்டவருக்கு செலுத்தின துதி ஸ்தோத்திரங்கள், ஆராதனை, வழிபாடுகள். இதெல்லாம் கர்த்தருடைய வசனம்ன்றது அவர் என்னிடத்துல பேசுவதற்காக என்னுடைய இருதயத்தை திறந்து கொடுப்பது. எனது நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுப்பது. ஆண்டவரே அடியனோடு பேசும் என்று நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுத்தால் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். இன்னைக்கு நான் உங்களுடைய மத்தியில் பிரசங்கம் பண்ண போகிற வார்த்தைகள் இங்கே இருக்கிற உங்களுக்கு தெரியாதது அல்ல. கண்டிப்பாக என்னை விட தெரிஞ்சிருக்கிற அநேகர் இங்கே இருக்கிறீங்க. ஆனால் இப்பொழுது நமக்கு தேவையானதை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. ஆகவே நம்ம கூர்ந்து கவனிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நல்ல கவனிங்க. இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு தேவையான காரியங்கள், அதாவது பொதுவாக நமக்கு தேவையான காரியம் நல்ல ஹெல்த்து. அப்படிதானே? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆரோக்கியம், நல்ல ஹெல்த்து. நீங்கள் காலையில் எழும்பும் பொழுது சுறுசுறுப்பாக வேலைக்கு போகணும் என்கிற ஒரு மனோபாவம் உங்களுக்கு இருக்குதுன்னா நீங்கள் ஹெல்த்தி பர்சன் அர்த்தம். இப்போ நீங்கள் நினைப்பீங்க, அலரம் அடித்தா கூட எழும்ப முடிய மாட்டேங்குது, இதில் எங்கே இருக்குன்ட்டு. ஓகே, அது காமனாக இருக்கிறது. பட் வேலைக்கு போகணுங்கிற ஒரு சுறுசுறுப்பு இருக்குன்னா நம்முடைய ஆர்கன்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அந்த சுறுசுறுப்பு இல்லை, நம்மளை தள்ளி தான் விடுறாங்கன்னா எங்கெல்லாமோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம மனசை கரெக்டாக ஆண்டவர் என்னுடைய பாதுகாவலர் இருக்கிறார், நான் எதையும் செய்ய எனக்கு பலன் உண்டுங்கிற ஒரு தைரியம், மனநிலை நமக்கு உண்டாகணும். நம்பர் 1 ஹெல்த். நம்பர் 2, அதாவது இந்த உலகத்தில் நமக்கு தேவையான உணவு காரியங்கள் அல்லது ஃபுட்டு. முதல்ல நமக்கு ஹெல்த்து, ரெண்டாவது நமக்கு உணவு. நீங்கள் இந்த உணவு அப்படின்னா நம்ம டெய்லி சாப்பிட மட்டும் நினச்சிடாதீங்க. நாம் கொடுக்குற அந்த உணவுகள் எல்லாமே நம்முடைய சரீரத்துக்கு ஜீரணமாகணும். அதுக்கு நம்ம சரீரத்துக்கு ஹெல்த்து கொடுக்கணும். இப்போ நீங்கள் அநேகருக்கு அதிகமாக ரைஸ் எடுக்க முடியாது, அப்புறம் மீட் எடுக்க முடியாது, நிறைய பொருட்கள் நமக்கு சாப்பிட முடியாது, நாக்குக்கு டேஸ்ட் இருக்கிறதெல்லாம் நமக்கு சாப்பிட முடியாதுங்கிற ஸ்டேஜில் இருக்குது இல்லையா? அப்போ என்னது, அந்த உணவு நமக்கு இருந்தாலும் அது ஒரு கேள்வியாக இருக்குது. நமக்கு தேவையான எடுக்கணும், அது வேற விஷயம். அடுத்து
நம்முடைய க்ளோத், அதாவது நம்முடைய ஒரு உடை. இந்த உடைன்னா நம்ம போடுற உடை மட்டும் நினைச்சிடக்கூடாது. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னைக்கு இதில் நிற்கிறேன், ஒரு பாஸ்டராக நிற்கிறேன். இப்போ எனக்கு இந்த பாஸ்டராக இருக்கிற ஒரு உத்தரவாதம் கடவுளை கொடுத்துருக்குறார். இப்போ நீங்கள் ஒருவேளை ஒரு நர்சஸாக இருக்கிறீங்க. இப்போ நர்ஸாக இருக்கிற ஒரு ஆள் வந்து என்ஜினியருக்கு வேலை செய்ய முடியாது. அப்போ அந்த ட்ரெஸ்ஸு போடுற அளவில் ஆண்டவர் உங்களை மேன்மையாக்கி வச்சிருக்கிறார். ஓகே, அந்த இந்த சமூகத்தில் நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுகிறது. ஒரு ராஜா வந்து அவருடைய உடை வேற, நம்ம உடையன்னு ஜஸ்ட்டு நம்ம சாதா உடையை நினைச்சிடக்கூடாது. அப்போ அந்த ஒரு மேன்மையை பார்க்கலாம். நம்ம இந்த உலகத்தில் ஓரளவுக்கு மக்கள் அறியப்படுகிற நிலையில் கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறார். ஒரு ஹேண்ட்ஸமாக நம்ம இருக்கிறோம். அதுதான் க்ளோத். நாலாவது செல்டர். அப்படின்னா நமக்கு இன்னைக்கு பாருங்க, இந்த நல்ல ஒரு ஏசி ரூமில் இருந்து கர்த்தர் ஆராதிப்பதற்கான ஒரு வாய்ப்பை கர்த்தர் நமக்கு தந்தார். நம்மை போல் ஆராதித்த அநேகருக்கு இப்படிப்பட்ட ஹாலு கிடைக்கல. அவங்க அல்லது அதுக்காக முயற்சி பண்ணியிருக்க மாட்டேன், சம்திங் கிடைக்கல. இனி நம்ம வச்சிருக்கிற வாகனங்கள், நமக்கு சைக்கிளில் போகாமல் வாகனத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லது வாகனத்தில் ஏறி போகிற அளவில் காசு கொடுத்துருக்கிறார். நல்ல வீடுகளை தந்திருக்கிறார். நம்ம சுகமாய் வசிப்பதற்காக கர்த்தர் வீடுகளை தந்திருக்கு. இதுதான் செல்டர். நம்ம இணைக்கிற ரெண்டில் இருக்கிறது மட்டும் இல்லை, அதுவும் கூட தான். அப்போது நாலாவதானது செல்டர். நம்ம இந்த உலகத்தில் சுகசமாய் வாழுவதற்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறது. த ஃபிஃப்த் ஒன், த ஸ்பிரிச்சுவாலிட்டி. இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது என்னென்னா, அன்பான தெய்வ பிள்ளைகளை நான் உங்களுக்கு அசூரன்ஸ் கொடுப்பேன். இந்த வேதத்தை நீங்கள் சுமக்கிறீங்க பாருங்க, இந்த வேதத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க பாருங்க, இது பயங்கர ஒரு பிளஸ்ஸிங். அது மற்ற மக்கள் எல்லாம் கடவுளை தேடுகிறார்கள், ஆனால் கடவுள் அவருக்கு தென்படலை. ஆனால் கர்த்தர் தன்னை நமக்கு வெளிப்படுத்தினார். நம்மை அவர் வெளிப்படுத்தி அவரை ஆராதிக்கும்படி செஞ்சிருக்கிறார். இன்னைக்கு பாருங்களேன், நம்ம இவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் இருந்தும் கூட நம் கர்த்தரை தேடி வருகிறதுக்கான காரணம் என்ன? இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, இந்த தெய்வத்தை நம்ம அறிஞ்சிருக்கிறது. அப்போ அன்பான தெய்வ ஜனமே, ஒன்று கவனிங்க. நமக்கு ஹெல்த்து, நம்முடைய ஃபுட், நம்முடைய கிளாத்து, நம்முடைய செல்டர், நம்முடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி ஒன்று அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த ஐந்தும் சாதாரணமான மனிதர்களுக்கு இல்லாத கர்த்தர் நமக்கு மேன்மையாக தந்திருக்கிறாரா இல்லையா? இது தந்திருக்கிறாருன்னு சொல்றவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லையிலையோ சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நிறைய கரங்க காணலை. உண்மையா நீங்க உங்களுக்கு மறந்துருங்க, ஒரு வேளை நான் சொன்னது புரியல. அதாவது இதெல்லாம் நமக்கு தந்திருக்கிறாருன்ற ஒரு மனசாட்சியில ஒரு அல்லையிலோ சொல்லுவோமா? ஆமா, தந்திருக்கிறாரா? அன்பான தெய்வம், அதுதான் நம்ம பாக்கியவான்கள். அப்ப நமக்கு குறை ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கு அதிகமாக வசதிகளோ அல்லது அதிகமாக பணபலமோ இருக்குதுன்னா இருக்கிறதெல்லாம் அங்கே இருக்கும். நம்ம டெய்லி எடுத்துகிட்டு போக முடியுமா? எடுத்துகிட்டு போக முடியாது. அப்போ ஆண்டவர் நமக்கு எல்லாம் இந்த உலகத்தில் அவ்வப்போது தேவையானதெல்லாம் நமக்கு தந்திருக்கிறார். ஆமேன். தந்து தேவன் நம்மை நடத்துகிறார். இன்னைக்கு கவனிங்களேன், நமக்கு இதெல்லாம் இந்த உலகத்தில் நமக்கு இருந்தாலும், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாக நம்ம இருந்தாலும், நம்ம அநேக காரியங்களுக்காக நம்ம கவலைப்படுகிறோம். கவனிங்க, நம்ம லைஃப் எப்படி தெரியுமா? நாம் ரட்சிக்கப்பட்டதிலிருந்து, கவனிங்க எல்லாரும் கவனிங்க, நாம் ரட்சிக்கப்பட்டதிலிருந்து நம்ம யாருக்கு சொந்தமானவங்க இல்லைன்னா நமக்கு சொந்தமானவங்க இல்லை. நம்ம யாருக்கு சொந்தமானவங்க? இயேசுவுக்கு சொந்தமானவங்க. ரட்சிக்கப்பட்டதில் நம்ம இயேசுவுக்கு சொந்தமானவங்க. பாருங்க, ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த பிள்ளைய பராமரிக்க வேண்டியதான சகல உத்தரவாதங்களும் அந்த தாய் தகப்பனுக்கு வருகிறது. எல்லா உத்தரவாதங்களும் தாய் தகப்பனு வருகிறது. அப்படின்னா அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த பிள்ளையை பராமரிப்பார்கள் இல்லையா? என்கிறது போல நம்ம போனகன் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாய் மாறின அன்றிலிருந்து தேவன் நம்மை பராமரிக்க தொடங்குகிறார். எப்படி பராமரிக்கிறார்? சாதாரண மனுஷரை போல பராமரிக்கிறார். தெய்வம் நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்கள் அழைத்திருக்கிறதுனால இந்த உலகத்துல மிகவும் கிரேட்டா நம்ம பாதுகாக்கிறார். அல்லேலூயா. நீங்க கடந்த நாளில் உங்களுக்கு தெரியுமே, உலகத்தில் இருக்கிற ஏற்றவும் பெரிய ஹைலி அதாவது ப்ரொடெக்ஷன் போர்ஷனையே அட்டாக் பண்ண போனாங்க, தப்பி ஓடிட்டார். ஆனால் நம்ம டெய்லி டியூட்டிக்கெல்லாம் போயிட்டு வர நம்மளை யாரும் ஒன்றும் செய்யலை, கர்த்தருடைய கிருபையினால. அப்போ இது எதனாலன்னா நம்முடைய திறமையினால் இல்லை, உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன்
இந்த ப்ரொடெக்ஷனை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார், நம்ம அதை விசுவாசிக்கிறோம். ஓகே, அப்ப தேவன் நமக்கு எல்லாவற்றையும் தந்து தம்முடைய பிள்ளைகளாகிய அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை பராமரிக்கிறார், நமக்கு எல்லாவற்றையும் தருகிறார். ஆனா ஒன்று கேள்வி கேளுங்க பார்க்கலாம். நம்மை பார்த்து நாம் ஒரு கேள்வி கேட்கும் பொழுது, எனக்கு ஆண்டவரை என்ன அது இப்படி இருக்கு அப்படி இருக்கு, நம்ம குறை சொல்றவங்களாவே இருக்கிறோம். இது பொதுவாக உலக மனுஷன் இருக்கிற காரியம். ஏன் நம்ம குறை சொல்றோம் தெரியுமா? பிகாஸ் நம்ம ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறத நமக்கு புரிய முடியல. பாருங்க, நம்ம லைஃப் எப்படி தெரியுமா? அதாவது உயரத்திலிருந்து உயர்வாக, அதே வகையில் நேராக. சொல்லுங்க பார்க்கலாம். உயரத்திலிருந்து உயர்வாக நேராக அப்படின்னா என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கை ரட்சிக்கப்பட்ட அணிலிருந்து ஆண்டவர் நம்மளை ஒரு லெவலில் உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அதான் நான் சொன்னேன், இந்த காரியம் 5 காரியம் இருக்கா இல்லையா நம்மள இருக்கிறோம். அதிலிருந்து நம்ம என்ன செய்கிறோம்? உயரத்தில் போகிறோம். அடுத்து எங்கே போகிறோம்? நேர அவருடைய முகத்தை பார்த்து. அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, இந்த உலகத்தில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை கிறிஸ்துவுக்குரியதை, அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறத நம்ம விரும்பணும். நம்ம அப்படி விரும்பி நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கடந்து போனால், ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை உயர்வு தான். மாறாக நம்ம இதை ஆப்போசிட்டாக திங்க் பண்ணும் பொழுதுதான் நமக்கு பிரச்சனை உண்டாகுது. அல்லேலூயா. ஒன்று கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? சரி, ஒரு வேத பகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், அதனுடைய 17வது வசனத்திலிருந்து 30 வசனம். நீங்கள் வாசிக்க வேண்டாம், அதுக்கு டைம் இல்லை, எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், அதனுடையதான 17வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரை கவனிச்சுக்கிடுங்க. இந்த வேத பகுதியெல்லாம் நமக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கிறதுனால 10ஆம் அதிகாரம் அதனுடையதான 17வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல 1-2 வசனங்களை வாசிக்க பார்க்கலாம். மைக்கில் வாசிங்க சிஸ்டர். புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். சரி, கவனிங்களேன். இந்த போர்ஷன் யாரு தெரியுமா? இந்த 5 காரியத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில சுலபமாக கொண்டிருக்கிற ஒரு மனுஷன். ஏன் அப்படின்னா, இந்த 20வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அதற்கு அவன், போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவர்களை எல்லாம் விற்று தரித்திற்கு கொடு, அப்பொழுது போய் பண்ணுங்க. அதாவது இயேசு சொல்றாரு, உனக்கு நித்திய ஜீவன் வேணும். சரி, நித்திய ஜீவன் வேணும்னா என்ன வேணும்? என்ன இருக்கு? நியாயப்பிரமாணத்தின்படி வாழணும்னு சொல்லி இருக்கிறாரு. இனி அவன் சிறு வயது தொடங்கியே இதெல்லாம் ஃபாலோ பண்றவன், சாதாரண ஆள் கிடையாது. சிறு வயது தொடங்கியே ஃபாலோ பண்றவன். ஆனா இயேசு ஒரு பதில் கொடுக்கிறாரு. அப்படின்னா இவைகளெல்லாம் விற்று நீ தரித்திரருக்கு கொடுத்துட்டு யாரை பின்பற்றணும்? இயேசுவை பின்பற்றணும். ஓகே, இயேசுவை பின்பற்றணும். பாருங்களேன், இப்போ ஒரு கேள்வி நமக்கு வரும். நமக்கு ஐஸ்வர்யம் எல்லாம் இருக்கிறது, அது அது சரி இல்லையா? வசதி இருந்தாச்சுன்னா அதை சாத்தான்னு சொல்ல முடியுமா? முடியாது. வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 1 கொரிந்தியர்ல முதல்ல இந்த வசனம், ப்ரோவர்ப்ஸ், அதாவது நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 18-20 வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 8, 18, 19, 20. கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கலும் என் பலன் நல்லது, சுத்த வெள்ளியை பார்க்கலும் என் வருமானம் நல்லது. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும் படிக்கும், அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும், அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ள நடத்துகிறேன். சரி, போதும். அதுல
ஒன்னோட வாசிக்க பார்க்கலாம். ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது. சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும் படிக்கும், அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும், அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். சரி, இப்போ ஐஸ்வர்யம் அடைந்திருக்கிறவர்கள் எல்லாம் இந்த மாதிரி வசதி வாய்ப்பில் இருக்கிறவங்க எல்லாம் ஏதோ திருடி கொண்டு வந்தாங்கன்றது இல்லை. இது யாரு கொடுத்தது? ஆண்டவர். அவங்களுடையதான, அதாவது திருடி வாங்குறவங்க உண்டு, அது வேற. பட் தேவ பிள்ளைகள் அப்படி இல்லை, நியாயமான வழியில் அவங்க சொத்து சம்பாதிக்கிறாங்க. ஓகே, இப்போ இங்கே ஆண்டவர் சொல்லுகிற ஆள் எப்படிப்பட்ட ஆளுன்னா, பிறவிலேயே நான் ஒன்றுக்கும் குறைவுபட்டவன் இல்லை என்று தன்னை காட்டிக்கொள்ளுகிறதான ஒரு பர்சன். அவன்கிட்ட இல்லாமல் இருக்கிறது என்ன தெரியுமா? ஐஸ்வர்யம் உண்டு, ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் இல்லை, அதிகாலையில் தெய்வத்தை தேடுகிறதும் இல்லை, ஒரு கடமைக்காக ஆலய வழிபாடுகளை செய்து போகிற ஒரு போஷன். இப்போ இந்த மனுஷனுக்கிட்ட இருக்கிற ஒரு பயங்கர ஒரு பயம் என்ன தெரியுமா? பயங்கரமான ஒரு பயம் என்னன்னா, நான் இன்னைக்கு மரித்தால் என்னுடைய வாழ்க்கை நான் எங்கே முடிக்க முடியும்? அதுதான் அவனுடைய வாழ்க்கையில் இருந்து ஒரு பயங்கரமான ஒரு பயம். இதுக்கு தான் இயேசுவிட்ட போய் விட கேட்க போகிறேன். இயேசு அதுக்கு பதில் கொடுக்குறார். ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவங்க ரெடி கிடையாது. இப்போ இயேசு இந்த காரியத்தை சொல்லும் பொழுது தம்முடைய சீசர்களுக்கு அவர் சொல்றார். சீசர்கள் 28வது வசனத்தில் வாசிக்க பார்க்கலாம். 9 அதுல அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்கினான். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவோ சுவிசேஷ நிமித்தமாவது, வீட்டையாவது, சகோதரியாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சரி, போதும். இதுல இந்த பேதுரு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அப்படின்னா நாங்க இதெல்லாம் விட்டு உண்மை பின்பற்றுறோமே, இப்ப எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. பொதுவாகவே நம்ம எல்லாம் அப்படித்தானே இல்லையா? எல்லாரும் கவனிக்கிறீங்களா? பொதுவாகவே நம்ம எல்லாம் அப்படிதான். ஒரு ஆதாயம் இல்லாமல் நம்ம எந்த காரியத்தையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது வேலையாள் கூலிக்கு பாத்திரவான். இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குற ஒரு காரியம் என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற அந்த ஐஸ்வர்யவான்கள், அந்த பொருள் படைத்திருக்கிறவங்க எல்லாம் அவங்க கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாதபடி கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்காம இந்த உலகத்துக்கு மேலே அவர்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது அந்த நித்திய ஜீவன் அவர்களுக்குள்ள இருந்து கூட அதில் அவங்க என்ஜாய் பண்ண முடியல. அதாவது தேவ பிரசன்னம் அவங்களுக்குள்ள இருந்து கூட அதில் அவங்களுக்கு சந்தோஷிக்க முடியல. காரணம் என்னன்னா, அழிந்து போகிற இந்த உலக பொருட்களுக்கு மேலே தான் அவங்களுடைய நாட்டமாக இருக்குது. அழிந்து போகிறதான இந்த செல்வத்துக்கு மேலே தான் அவங்களுடைய நாட்டமாக இருக்குது. இப்போ நமக்கு அது வேண்டாம் என்பதல்ல, ஆனால் அதுக்கு மேலே நம்முடைய கண்கள் பதிப்பது தான் நம்மை நித்திய ஜீவன் பிரிக்கிறதாக காணப்படுகிறது. ஆமென். அப்போ இயேசு என்ன சொல்றாருன்னா, பேதுருவிடத்தில் சொல்றாரு, இது உங்களுக்கு இல்லைன்றதல்ல. நீங்கள் இயேசுவுக்கு நாமத்தினால நீங்கள் ஏதாவது இழந்தீங்கன்னா அதுக்கு 100 மடங்கு உங்களுக்கு கிடைக்கும்ங்கிறது உண்மை. ஆனால் மேலே சொல்லப்பட்ட அந்த பர்சன் அதிக செல்வம் உள்ளவனாக இருந்ததுனால இயேசு கிறிஸ்து கொடுத்ததான அந்த அந்த டீச்சிங்கை கேட்பதற்கு மனமில்லாமல் உதறி போகிறான். ஹல்லேலூயா. உன்னை கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? இதில் 3 காரியம் நான் வேகமாக உங்களுக்கு சொல்லி நாம் ஜெபிக்க போகலாம். ஒன்று, அவருக்கு தேவையான ஒரு காரியம் என்னன்னா இட்டர்னல் லைஃப். என்ன கேட்குற அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்கெல்லாம் ஆண்டவர் அதை இலவசமாகி தந்திருக்கிறார், நித்திய ஜீவன். அவ்வளவு செல்வம் படைத்தவன், அவ்வளவு உலகத்தில் மேன்மை உள்ளவர்களுக்கு கூட இந்த நித்திய ஜீவன் என்கிற அல்லது இட்டர்னல் லைஃப், மரணத்துக்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கை உண்டு என்கிறதை குறித்து அவர்கள் பதட்டப்படுகிறார்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். நம்ம அதில் என்ஜாய் பண்ணணும். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றாரு, அதாவது அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருக வருகிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷம் இதன் இருதயத்தில் தந்தீர்.
இப்போ தானியமும் திராட்சரசம் பெறுகிற ஒரு காலத்துக்கு ஒரு சந்தோஷம் உண்டு. நமக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகும் பொழுது, நல்ல ஜாப் கிடைக்கும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் உண்டு. ஆனால் அது எல்லாவற்றை பார்க்கலும் ஒரு ஹாப்பினஸை ஆண்டு நம்முடைய உள்ளத்தில் தந்திருக்கிறார். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்து இருக்கிறதுனால. ஒன்று கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமென், ஸ்தோத்திரம். வாசிங்க பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3:16 முதல்ல வாசிங்க. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். போதும். நம்ம அவரை விசுவாசித்ததுனால அவர் நமக்கு நித்திய ஜீவனை இலவசமாய் தந்திருக்கிறார். இந்த நித்திய ஜீவனை நமக்குள்ள இருக்கிறதுனால நமக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆத்மீக சந்தோஷம் நமக்கு இருக்குது. இந்த ஒரு கான்பிடண்ட ஆண்டவர் சீசர்களுக்கு சொல்லுகிறார். அதே 10ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அந்த 11, 28, 29 வாசிங்க பார்க்கலாம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அதாவது ஜீவனை கொடுக்கத்தக்கதாக நம்மை நேசிக்கிற ஒரு தெய்வம், ஜீவனை கொடுக்கத்தக்கதாக நமக்காக பரிந்து பேசுகிற தெய்வம், ஜீவனை கொடுக்கத்தக்கதாக நம்மோடு கூட இருக்கிற ஒரு தெய்வம். அதுதான் நம்ம தெய்வத்துக்கு நமக்கு இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கனெக்ஷன். ஆமென். அந்த 28 வாசி. 28 அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. சரி, போதும். பாருங்களேன், இந்த ஐஸ்வர்யவானுக்கு இந்த ஒரு ரிலேஷன் இல்லை, இந்த ஐஸ்வர்யவானுக்கு அந்த ரிலேஷன் இல்லை. அதனால உள்ளத்துக்குள்ள பயங்கரமான ஒரு பதட்டம், ஒரு வேதனை, ஒரு துக்கம், ஒரு எப்பவுமே ஒரு சஞ்சலம் அவனுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் அன்பான தேவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நமக்கு அது மாறி நமக்குள்ள அந்த நித்திய ஜீவன் இருக்கிறதுனால அந்த தெய்வீக சமாதானம், தெய்வீக நம்பிக்கை, தேவன் நமக்கு தந்திருக்கிற எல்லா காரியங்களிலையும் ஒரு மனமகிழ்ச்சியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஒருவேளை அப்படிப்பட்ட மனமகிழ்ச்சி நமக்கு இல்லைன்னா நம் தெய்வத்தோட இருக்கிற ரிலேஷன்ல ஒரு சரியான உறவு இல்லைங்கிறது அதுக்கு அர்த்தம். ஆமீன். அப்பதான் நம்ம என்ன பண்றோம்னா உலகத்துக்கு மேல நம்பிக்கை வைக்கிறோம். உலகத்துக்கு மேலே இல்லை நம்பிக்கை வைக்க வேண்டியது, கர்த்தருக்கு மேலே. நம்ம கர்த்தருக்கு மேலே நம்பிக்கை வைத்தால், ஆண்டவருக்கு மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறதுனால நமக்குரியதை பாதுகாக்க வேண்டியது கர்த்தருடைய வேலை. அப்படிதான் ஆண்டவர் சொன்னார். யோபுவையும் அவனுக்குள்ளதையும் அவர் வேலையடைத்து பாதுகாத்தார். அதெல்லாம் சூறையாடி போன பிற்பாடு 2 மடங்கு கொடுத்து ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. தெய்வத்தை சேவிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் வழியில் விடுகிற தெய்வம் அல்ல. பட் நம்ம அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கர்த்தரை சேவிக்கணும். ஆமென். அப்ப நித்திய ஜீவனை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த போஷனை இல்லாத என்ன தெரியுமா? நித்திய ஜீவன். 2வது, நம்ம இந்த நித்திய ஜீவன் உள்ளவங்க நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நம்ம கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழணும். ஒபீடியன்ஸ் ஆஃப் த காட்ஸ் வேர்ட். இந்த உலகத்துல சரியான பாதையும் இருக்குது, தவறான பாதையும் இருக்குது. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இடுக்கமான வழியில் நீங்கள் பிரவேசிங்க. இடுக்கமான வழின்னா என்ன? இடுக்கமான வழின்னா உலகத்தில் இருக்கிற வேற லெவலில் போகும். இடுக்கமான வழி என்பது கர்த்தருடைய வசனத்தின்படி காத்திருந்து ஆண்டவர் நமக்கு தருகிறது வரையிலும் காத்திருக்கிறது, தேவனுக்கு மேலே பாரத்தை போட்டு நம்ம காரியங்களை செய்வது. அதாவது உலகத்தை அல்ல, மனுஷனை நீங்கள் டிபெண்ட் பண்ணாமல் ஒரு காரியம் நடக்காது. ஆனால் மனுஷன் அல்ல நம்ம நம்பிக்கை வைக்கிறது கர்த்தர் மேலே. கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு நம்முடைய காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்காக உதவி செய்கிறார். பாருங்க, ஆண்டவர் இதுக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு. அதே யோவான் 12ஆம் அதிகாரத்துல 24, 25 வாசிங்க பார்க்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக் கொள்ளுவான். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, கோதுமை மணியானது நிலத்துல விழுந்து சாகாவிட்டா என்ன செய்யாது? பலன் கொடுக்க. நல்ல கவனிங்களேன். அதுக்கு அர்த்தம் என்ன? இப்ப நீங்க ஒரு உதாரணம் எடுங்களேன். ஒரு கோதுமை அல்லது ஒரு நெல், நம்ம அதை நல்ல பண்படுத்தப்பட்டதான ஒரு வயல்ல நம்ம போடணும்னு வச்சுங்களேன். அது என்ன ஆகுது? முளைக்குது. அது முளைத்து வரும் பொழுது
நம்ம முதல்ல போட்டோம் இல்லையா அந்த சீடு, அது என்னாச்சு? அழிஞ்சு போச்சுது. அது அழிந்து போய் புதியது ஒன்று வந்து, இந்த புதியது ஒன்று எப்படி வருது தெரியுமா? அது 30, 60, 100 பலன் தருகிறது. பாருங்க, நம்ம விசுவாசத்தை அல்ல நம்முடைய நம்பிக்கையை கர்த்தருடைய வசனத்தை கொண்டு நம்ம செயல்படும் பொழுது நம்ம 100% ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறோம். ஆமென். நம்ம கர்த்தருடைய வசனத்துக்கு உபே பண்றோம். நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வசனத்துக்கு உபே பண்ணுகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்முடைய வேலைகளையோ, நம்முடைய ஆரோக்கியத்தையோ, நம்முடைய நாளைகளையோ, நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஃபேஸ் பண்ணுகிற எதுவாக இருந்தாலும், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாக நம்மை பொறுத்தவரையில் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நம்மை வழிநடத்தி வருகிற தேவன் இருக்கிறார். அவர் நமக்காக பரிந்து பேசுவார். அவர் நம்ம கைவிட மாட்டார். நித்திய ஜீவனை நமக்கு தந்திருக்கிறார். அப்ப நம்ம எதை செய்தாலும் நாம் கர்த்தருடைய வசனத்தின்படி நம்ம கீழ்ப்படிந்து நம்முடைய ப்ராசஸிங்கை நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் நமக்காக அற்புதம் செய்கிறார். ஹல்லேலூயா. அதாவது 100% நம்ம யாரை நம்புறோம்? கர்த்தரை நம்புறோம். அதான் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். நம்ம மனசு எப்பொழுதும் யாரை நம்புது? கர்த்தரை நம்புனா ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. அவர் யுத்தம் செய்வார். நீங்க பாருங்க, முதல்ல அந்த 5 காரியத்தை கவனிக்கணும். நம்முடைய ஆரோக்கியம், நம்முடைய உணவு, நம்முடைய கிளாத், நம்முடைய செல்ஃப், நம்முடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி, இதுல எங்கேயாவது குறைவு கர்த்தர் வச்சிருக்கிறாரா? இதுதானே நமக்கு முக்கியம். இது அடிப்படை காரியம். இது நமக்கு குறைவு இருக்கா? இல்ல. இதுக்கு அதிகமாக தானே கர்த்தர் தந்திருக்கிறாரு. பின்ன எப்படி நம்ம ஆண்டவரை கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? இல்லை. ஆனால் அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை. வசனம் நம்ம என்ன சொல்லுது? நீதிமானுக்கு ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார், கனத்தை கொடுக்கிறார், மேன்மையை கொடுக்கிறார். நம்ம அதை இந்த உலகத்தில் அனுபவிக்கணும்னா நம்ம ஒரு ப்ராசஸிங் கடந்து போகணும். அதனால தான் அந்த 6ஆம் அதிகாரம் எடுக்க பார்க்கல, 10ஆம் அதிகாரம், ரோமர் 10ஆம் அதிகாரம், மார்க் 10ஆம் அதிகாரம், அந்த 30வது வசனத்துல, இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூடிய, அது என்ன தெரியுமா? வித் பெர்சிக்யூஷன். நம்ம இந்த உலகத்தில் வாழும்போது அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு பெர்சிக்யூஷன், துன்பம் இல்லாம உங்க வாழ்க்கையில் இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு இன்பத்தை அனுபவிக்க முடியாது. ஏன்னா இந்த உலகம் எப்படி இருக்குன்னா அப்படிதான் இருக்குது. உலகம் முழுவதும் பாவத்தில் இருக்குது. உலகம் முழுவதும் அநீதியில் இருக்குது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த அநீதி உள்ள உலகத்துல துன்பத்தோடு கூட 100 மடங்கு பிளஸிங். ஹல்லேலூயா. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? துன்பத்தோடு கூடிய 100 மடங்கு பிளஸிங். அது எல்லா வகையிலும். அது யாருக்கு ஆண்டவர் சொல்றாரு? சீசர்களுக்கு. அதாவது சீசர்களை சொல்றாரு. சீசர்கள் கேட்கறாங்க, நாங்க எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒண்ணுமே இல்லையே, நான் எப்படி என்ன சம்பாத்தியம் பண்றது, என் பிள்ளைகளுக்கு என்ன வைக்கிறது, அல்ல நாளைக்கு நான் என்ன செய்வேன், இப்படின்னு நீங்க நம்ம நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் மனுஷனுக்கு வருகிறதா நீங்க கர்த்தரை சார்ந்து வாழ்கிறீங்களா? நீங்க கர்த்தரை சார்ந்து வாழ்கிறீங்களா? கர்த்தரை நம்பி வாழ்கிறீங்களா? கர்த்தர் மேல உங்களுடைய நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, காரணம் அவர் தான் அது செய்கிறது. ஆமென். ஒண்ணு புரியணும், நமக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர், எல்லாரும் கவனிங்க, நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தில் இருக்கிற வார்த்தை. நல்லா கவனிங்க. தூக்கம் வரலாம், கைதட்டுங்க பார்க்கலாம். சரி, பரவாயில்ல, கவனிங்க. ஓகே, ஸ்தோத்திரம். அதாவது நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தில் இருக்கிற இந்த வார்த்தை, அந்த வார்த்தையை பரிசுத்த ஆவியான் நமக்கு நம்ப பண்ணுகிறார். அதுதான் அது நிலத்தில் விழுந்து சாகிறது. ஆண்டவரை என்னால் முடியாது, பட் உம்மால முடியும், நான் அதை விசுவாசிக்கிறேன். அது விசுவாசிக்கும் பொழுது என்ன ஆகுது? அது பலன் கொடுக்குது. அப்படிதான் ஆண்டவர் சொல்லுது, விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆகும். விசுவாசம் கேள்வினாலும், கேள்வி கர்த்தருடைய வசனத்திலிருந்து வருகிறது. நம்ம எப்படி விசுவாசிக்கிறது? யூ கீப் ஆன் ரீட் த பைபிள். ஆண்டோடைய வசனத்தை கேட்டு விசுவாசித்து நம்பி ஸ்தோத்திரம் சொல்லி வரும் பொழுது நம்முடைய ஆத்துமானது பக்குவப்படுகிறது. அது எப்படி? அதாவது வித் பெர்சிக்யூஷன் ஆன பிளஸிங். ஹல்லேலூயா. அதாவது துன்பத்தோடு கூட 100 மடங்கு
இன்னைக்கு நீங்கள் இருக்கிற நம்மளில் எல்லாரும் கஷ்டம் இல்லாமல் எத்தனை பேர் இங்கே காசு சம்பாதிச்சிருக்கிறீங்க? வேலை கிடைக்குமா? கிடைக்காது. ஒரு இன்க்ரிமெண்ட் வருமா? வராது. ஒரு சொத்து வாங்குவோமா? ஒரு வீடு போடுவோமா? ஒரு கார் வாங்குவோமா? இப்படியெல்லாம் நினைக்குமோ வாய்ப்பு இல்லைங்கிறது தான் நம்முடைய அறிவு. அப்படி தான் நம்ம சொல்லிச்சது. வாய்ப்பு இல்லை. ஆனால் கர்த்தர் நம்மளை உயர்த்தினாரா? மேன்மைப்படுத்தினாரா? ஏங்க இந்த உலகத்தில் நம்ம வாழும் பொழுது ஆண்டவரை சார்ந்து வாழ வேண்டியது உண்மை. ஆனால் இந்த ப்ராப்ளத்துக்கூடாக கடந்து போக வேண்டியது கட்டாயம். அந்த விலக முடியாது. அதை நம்ம சேலஞ்ச் ஆகணும். ஒரு போர் சேவகன் தன்னுடைய யுத்தத்திற்கென்று தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டியது கட்டாயம். அப்படிதானே? அவன் அந்த போருக்கு போவதற்காக எல்லா ஆயுதங்களையும் தன் கையில் வச்சிருக்கணும். சர்வாத வர்க்கத்தை போடணும் கர்த்தருடைய வசனம் சொல்லுது. ஏன்னா எந்த ரூட்ல இருந்து எது வருதுன்னு தெரியாது. இதை நம்ம தரித்திருக்கணும் எல்லாவற்றிலும், எல்லா வகையிலும். பாருங்களேன், அந்த ஒரு சர்வாயுத வர்க்கம் நம்ம தரிச்சு அந்த விசுவாசத்தில் நம்ம பிரயாணப்பட்டா எதையும் சாதிக்க முடியுமே. அதாவது எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர், நான் நம்பி இருக்கிற கர்த்தருடைய வசனம் என்னை நடத்துகிறது. தாவீது சொல்லுகிறார், உம்முடைய வசனம் என் காலைகளுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கு. அனுதினமும் உம்மை நான் நாடுகிறேன். கர்த்தர் என்னை கைட் பண்றாரு, வாக்குத்தத்தங்களை தருகிறார். ஒவ்வொரு நாளும் காலைதோறும் என்னை எழுப்பி நடத்துகிறார். அவரை பார்த்து நான் பிரயாணப்படுகிறேன். ஒவ்வொரு நாளும் துன்பம் இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது, ஆனா ஜெயமும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதான் அவர் சொல்றாரு, என்னுடைய கைகளை போருக்கு பழக்குவிக்கிறார். நான் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், தன்னால அல்ல, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன். ஒரு சேனைக்குள்ள பாய்ந்து தன்னுடைய அறிவில் அல்ல, பட் கர்த்தர் அவனை கொண்டு யுத்தம் பண்ணுகிறார். இது நம்முடைய ஆத்மீக ஜீவிதத்திற்கு இன்றியமையாதது. ஒன்று கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இந்த ஒபீடியன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது அது சில கஷ்டமான நிலையில நம்மளை கொண்டு போகிறது. ஒரு வசனத்தோட வாசிங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 1-5 ஒரு வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 1. நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சில ஐக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். போதும். எவ்ரி ஸ்டெப்பு நம்மளை என்ன செய்யுது? அடுத்த லெவலில் கொண்டு போகுது. அடுத்த லெவலில் நம்மளை கொண்டு போகுது. நீங்கள் உயரத்திலிருந்து நேராக, அதாவது உயரத்திலிருந்து உயரமாக நேராக. தட் மீன்ஸ் என்ன தெரியுமா? நம்ம ஒரு நாளும் பேக்வேர்டு இல்லை, ஃபார்வேர்டு. நம்ம அதை புரியணும். விசுவாசி எதிர்நோக்குதான். நம்ம ஒருவேளை நினைக்கும், ஸோ இப்படி நம்முடைய ஐடியா மாத்திருங்க, நம்முடைய ஐடியா அங்கே போட்டோம், கர்த்தருடைய பிளான் வரட்டுமே. ஹல்லேலூயா. நீங்கள் வேத புஸ்தகத்தில் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படித்தானே இத்தனை திரளான சாட்சிகள். அவர்கள் எல்லாரும் இந்த உலகத்தில் சேலஞ்ச் பண்ணும் பொழுது நாளை என்கிற நாள் எப்படி ஆகுன்னு அவங்களுக்கே தெரியாது. பட் கர்த்தர் பயங்கரமாக அவர்களை நடத்தினார். ஒரு ஜென்மம் இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்து முடித்தது பயங்கர சேலஞ்சோடு முடித்தார்கள். ஹல்லேலூயா. அது விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் சாத்தியமானது. அது நமக்கும் சாத்தியமானது. ஆமென். ஒன்று கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமென், ஸ்தோத்திரம். 3ஆவதாக 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8 வாசிங்க. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாளிலே நீங்கள் குற்றஞ்சாட்ட இல்ல சாரி 2 கொரிந்தியர். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெல்லில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று நம்பி இருக்கிறோம். சரி, நல்ல கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழிய அனுபவத்தில் ஒரு சம்பவத்தை சொல்றாரு. எப்படின்னா,
ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. ஏனெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக, அதாவது எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. அதாவது 0% கூட நமக்கு நம்ப முடியாத அளவில் நம்ம ஆயிட்டோம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்திரம். பிள்ளை எடுத்து வச்சிருங்க பார்க்கலாம். கவனிங்க. சரி, சி ஒரு அடுத்த லெவலுக்கு போக முடியாது. பயங்கரமான ஒரு தடை, பயங்கர தடை. அப்ப இவங்க என்ன நம்பினாங்க தெரியுமா? அதாவது நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை இராமல், பாருங்க அந்த ஸ்டேட்மெண்ட் இம்பார்ட்டன்ட், மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக. நம்ம அப்படி விசுவாசிக்கிறதுண்டா? அதாவது இயேசு கிறிஸ்துவ பிதாவாக தெய்வம் மரித்தோரிலிருந்து எழுப்பி இன்னைக்கு இருக்கிறதான இவ்வளவு பெரிய சபைகள் எல்லாம் உண்டாவதுக்கு காரணமானது இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுனால. ஹல்லேலூயா. அப்ப இவங்க நம்புற விசுவாசத்தை பாருங்க பார்க்கலாம். அதாவது இயேசுவை உயிரழ பண்ணினதான அதே தெய்வம் என்னோட இருக்கிறார். நமக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் தெரியுமா? நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் the resurrection power உள்ளவர். ஹல்லேலூயா. உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஒருவேளை நம்மிடத்தில் அது தெரியாது, இட்ஸ் நாட் பாசிபிள், முடியவே முடியாது. பட் உயிர்ப்பிக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. அந்த உயிர்ப்பிக்கிற தெய்வத்துக்கு மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. லாஸ்ட்ல 10வது வசனத்துல, அப்படிப்பட்ட மரணத்திலிருந்தும் அவர் எங்களை தப்புவித்தார். அது முதல் அனுபவம். நீங்க என்னை திருப்பி யோசிங்க பார்க்கலாம். ஆண்டவர் நமக்கு இதெல்லாம் தந்திருக்கிறாரா? மரணம், வியாதி, கஷ்டம், பல நஷ்டங்கள், இழப்புகள், அவமானங்கள், இதெல்லாம் தாண்டி நம்ம இந்த நிலையில நம்ம வந்திருக்கிறோமா? நம்ம கூட படித்தவங்க, நம்முடைய அண்ணன் தம்பி, இல்லை நமக்கு தெரிஞ்சிருக்கிறவங்க, அவங்கள எல்லாரை விட தெய்வம் நம்ம உயர்த்துவதற்கு நம்ம தகுதி உள்ளவங்க இல்லை. ஆனால் நம்ம மேல அவர் கிருபை வைத்தார். அவர் நம்ம மேல இரக்கம் உள்ளவரானார். ஆகவே இந்த மேன்மை நமக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. அதனால் அடுத்து சொல்லுகிறார், அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுது தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். ஒன்று கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, இந்த மார்க்கு 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அந்த பர்சன்ட்ட இல்லாதது என்ன தெரியுமா? இந்த கான்ஃபிடென்ட் இல்லை. ஆண்டவர் பேதுருக்கு சொல்லுகிறாரு, சி நீங்க ஆராதிக்கிற, நீ அறிந்திருக்கிற கிறிஸ்து சாதாரண ஆள் இல்லை. பட் அவனுக்கு செல்வம் இருந்தது, அறிவு இருந்தது, நியாயப்பிரமாணம் இருந்தது, அதெல்லாம் அவங்க பெற்றுக்கொள்ளலை. பட் இந்த பேதுரு கிறிஸ்துவை அறிந்ததுனால, கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டதுனால இதெல்லாவற்றையும் புரிகிறதற்கான ஒரு ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தரை சேவிப்பது வீணல்ல, கர்த்தருக்காக வாழுகிறதும் வீணல்ல. இந்த உலகத்துல நமக்கு எது நஷ்டமோ லாபமோ, ஒவ்வொரு நாளும் ஆண்டவன் நம்ம உயரத்திலிருந்து உயர் நோக்கி நம்மளை பறக்க செய்கிறார், நம்ம மேல் நோக்கி போக செய்கிறார். நம்ம சில நேரங்கள் அதை அறிகிறது இல்லை. ஆமென். நம்ம வாசித்தது போல நம்மிடத்துல ஆண்டவர் தந்திருக்கிற அந்த விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது அது ஒண்ணுமே தெரியாம இருக்குது. அந்த சோதிக்கப்பட்ட பிற்பாடு யோபு சொல்லுகிறது போல நான் பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா. அந்த ஒரு ப்ராசஸ் இல்லாத blessing கிடைக்காது. பட் God will do it. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று கூட கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? இந்த நாளில் அந்த தெய்வம் நமக்கு நம்பிக்கையாயிருந்து நம்முடைய கால்களை சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் பாதுகாத்து நம்மை மகிமையில நடத்துவார். எளிமையாக இருப்போமா? ஜெபிப்போம்.